சரி, வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த பல வாரங்களாக நாம் தேவனுடைய பெருகுகிற கிருபை என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். பெருகுகிற கிருபை. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4:33 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. எல்லார் மேலும் ஒரு பெரிய கிருபை இருந்தது. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த கிருபை அவர்கள் மேல இருந்தது. எல்லார் மேலும் இருந்தது என்று நாம வாசிக்கிறோம். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்து அவர் மனு வர்க்கத்தினுடைய பாவத்திற்காக சாபத்திற்காகவும் வியாதிகளையும் அவர் தம்மேல ஏற்றுக்கொண்டு இந்த மனு வர்க்கத்தினருக்காக கல்வாரி சிலுவிலே பாடுபட்டு மரித்தார், ரத்தம் சிந்தி மரித்தார். இன்றைக்கு திருவிருந்து கூட நம்ம அனுசரிக்க போறோம். இதைத்தான் அது காண்பிக்கிறது. அவர் மரித்திருக்கிறார். யாருக்காக? நம்மளுக்காக. அதுக்கப்புறம் 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த பிற்பாடு உடனே அவர் பரலோகத்துக்கு போயில 40 நாள் இங்க அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக எல்லாருக்கும் காண்பிக்கிறார். 40 நாள் இங்க தான் இருக்கிறார். உயிரோடு எழுந்துட்டு அவர் அங்க பார்த்தாங்க, இங்க பார்த்த மாதிரி இருக்குது, அவரை மாதிரியே இருந்தது அப்படிலாம் சொல்ல. 40 நாள் இங்கே இருந்தார். அவர் யாரும் அவர் உயிர் தெழல அப்படின்னு சொன்னா உடனே அப்பவே மறுத்து இருக்க முடியும், அதை நிரூபித்து இருக்க முடியும். ஆனா 40 நாள் அவர் இங்க இருந்து நிறைய பேருக்கு அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று வேத புஸ்தகம் சொல்கிறது. முதல் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்பொழுது இவர் உயிரோடு எழுந்துட்டாரு, எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறாரு. காட்சி அளிச்ச உடனே 120 பேர் ஒருமனப்பட்டு ஒரு மேல் வீட்டறையில கூடி ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரே மனம் இருந்தது. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. இங்க கூட வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் ஜெபம் நடைபெறுகிறது. அதில் நீங்க கலந்து கொள்ளலாம். ஜெபத்தை குறித்து அருமையான போதனைகள் கொடுக்கப்படுகிறது. சபையாக சேர்ந்து அநேக மக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நீங்க உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகவே நீங்கள் அதில் கூட கலந்து கொள்ளலாம். அப்போ அவங்க 120 பேர் ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ண உடனே இந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பெரிய பிரதான கட்டளை எல்லாம் கொடுக்குறாரு. போறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, நீங்க உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் தரித்திருங்கள். உடனே போயிடாதீங்க. உலகம் முழுக்க நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய வேலை இருக்கு. ஆனா உடனே போகாதீங்க. உங்களுக்கு அதுக்கான ஸ்ட்ரென்த் வேணும், அதுக்கான உதவி வேணும், அதுக்கான ஒரு அபிஷேகம் வேணும், அதுக்கான ஒரு சப்போர்ட் வேணும், அதுக்கான ஒரு எம்பவர்மெண்ட் வேணும். எவ்வளவு வேணும் பாருங்க. சும்மா போய் அறிவிச்சிட முடியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். இந்த சீஷர்கள் இடத்துலலாம் 12 அப்போஸ்தலர் இடத்துல ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறாரு. என்ன பொறுப்புனா, உலகம் முழுக்க இந்த செய்தியை கொண்டு போய் அறிவிக்க வேண்டும். அற்புதங்கள் நடக்கணும், அடையாளங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும், வாழ்க்கை மாறணும். ஏன்னா நிறைய மக்கள், எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா பிசாசினுடைய பிடியில் இருக்கிறாங்க. ஆகவே இந்த செய்தியை நீங்க போய் சொல்லணும். நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன், இதை போய் சொல்லணும். எங்க போய் சொல்லணும்னா உலகம் முழுக்க சொல்லணும். அதுக்கு ஒரு பிளானும் போடுறாரு. முதல்ல நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கே, யூதேயாவிலே, சமாரியாவிலே, எருசலேமிலே, அப்புறம் பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் சொல்லி அதெல்லாம் சொல்றாரு பாருங்க. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீங்க இங்கே இருங்க, இந்த பலன் உங்களுக்கு வரும், ஒரு ஸ்ட்ரென்த் வரும், ஒரு அனாயிண்டிங் வரும், உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இந்த வேலையை உங்களுடைய சுய பலத்தினால செய்ய முடியாது. இந்த வேலை ரொம்ப பெருசு. இந்த திட்டம் கடவுளுடைய திட்டம். இந்த திட்டத்தை நீங்க உங்களுடைய சுய அறிவினால செய்ய முடியாது, சுய திட்டத்தினால நீங்களே பிளான போட்டு செய்ய முடியாது. கடவுள் உங்களுக்கு உதவி செய்யணும், கடவுள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும், அவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும், அவர் உங்களுக்கு உங்க கூட இருக்கணும், அப்பதான் இதை செய்ய முடியும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றாரு இயேசு. அவங்க ஒன்றா கூடி ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர், நீர் இப்படி சொன்னீர், அதனால நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இங்க பொழிந்தருளப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட உடனே
அவங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் ஏற்படுகிறது. என்னன்னா, இவ்வளோ நாள் ஒன்றுமே விளங்கலை. இயேசு சொன்னது கூட நிறைய அவங்களுக்கு விளங்கவே இல்லை. எல்லாமே புரிஞ்சிடுச்சு இல்லை. 3.5 வருஷம் இயேசுவோட கூட இருந்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் விளங்கலை. நிறைய முறை இயேசுகிட்டே வந்து கேட்டாங்க, இதனுடைய அர்த்தம் என்ன ஆண்டவரே? இந்த ஒரு உவமையை சொன்னீங்களே, இந்த ஒரு ஸ்டோரி சொன்னீங்களே, இதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கு பிறன் யார்? நான் யார் இடத்துல அன்பு செலுத்தணும்? என் கூட பிறந்தவங்கள இடத்துல எப்படி நான் நடந்துக்கணும்? நிறைய கேள்விகளை வந்து கேட்குறாங்க. ஏசு ஒரு வீட்டுக்கு போறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா, 2 சகோதரிகள். ஒரு சகோதரி அவங்க வந்து பயங்கர பிஸியாக இருக்காங்க, வேலையிலேயே இருக்காங்க. ஏன்னா ஏசு வந்துட்டாரு, என்ன பண்ணுறது? அவருக்கு வந்து ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்ற விதத்தில் அவருக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்றத வந்து அவர் சிந்திச்சு போய் கிச்சனில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. என்ன செஞ்சாங்களோ, ஒரு வேளை பாலை கொதிக்க வச்சிருக்கலாம், காஃபி போட்டிருக்கலாம், பிரியாணி செஞ்சிருக்கலாம், என்னமோ அவர் கொடுக்கணும். ஏன்னா இப்போ அவர் வந்திருக்கிறார் வீட்டுக்கு, அதனால அவருக்கு எதாவது கொடுக்கணுன்றதுனால அந்த அம்மா போய் பிஸியாக இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு விளங்கவே இல்லை, கொஞ்சம் கூட விளங்கவே இல்லை. இன்னொரு சகோதரி இருந்தாங்க, மரியாள்னு ஒரு சகோதரி. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஏசு வந்து எப்போ உட்காந்தாரு அப்பயும் வந்து அவர்கிட்ட உட்காந்துட்டாங்க. ஏன்னா இங்க ரொம்ப முக்கியமானது எது? இயேசு வந்திருக்கிறாரு, அவரை கவனிக்கிறது முக்கியமா இல்ல அவர் வாயிலிருந்து வரப்போற வார்த்தை ரொம்ப முக்கியமா? ரெண்டுத்துக்கும் எது முக்கியம் அப்படின்னு கேட்டா, அந்த அம்மா சொல்றாங்க, இயேசுவும் சொல்றாரு, அவர் வாயிலிருந்து வர வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வார்த்தையில தான் வாழ்வு இருக்குது, அந்த வார்த்தையில தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லம் இருக்கு, நம்முடைய தரித்திரத்தை போக்கக்கூடிய வல்லம் இருக்கு. அதனால இப்ப இயேசு வந்த உடனே போய் பிஸி ஆயிடக்கூடாது. பாருங்க, நான் கூட உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னா நீங்க உடனே போய் பிஸி ஆயிடக்கூடாது. பசங்களை அனுப்ப ஓடு, போய் ஏதாவது போய் வாங்கிடுவான், போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிடுவான், இருங்க நான் காபி, இதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா இத்தனை வருஷம் வந்து சபை பாரம்பரியம்னு பார்த்ததெல்லாம் போதும். நான் உங்க வீட்டுக்கு வரும்பொழுது நான் ஒரு மெசேஜ் எடுத்துட்டு வரேன், ஒரு செய்தி எடுத்துட்டு வரேன், உங்களுக்கு சொல்றதுக்கு, உங்க வாழ்க்கை தரத்தை மாற்றுவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையை அடியோடு மாற்றுவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை வேரோட பிடுங்கி எரிகிறதற்கான ஒரு பெரிய செய்தியோடு நான் வரேன். அந்த நேரத்தில் இருங்க, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை குடிங்க, அதை குடிங்கலாம் சொல்லக்கூடாது. அது எனக்கு வேணவே வேணாம். அதுல நான் மகிழ்ச்சி அடைகிறதே கிடையாது. ஆனா அதுக்கு மாறாக நான் உங்க வீட்டுக்கு வரும்பொழுது, பாஸ்டர் நீங்க உட்காருங்க, நீங்க என்ன செய்தி கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க, இந்த வசனத்திலிருந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு 4 வார்த்தை நல்லதா சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல தான் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். நீங்க என்ன வசதியா செஞ்சு போட்டாலும் அதுலலாம் எனக்கு பிரியமே கிடையாது. அதே மாதிரி தான் பாருங்க, மரியாள்ன்ற சகோதரி இயேசுவினுடைய பாதத்தில் உட்காந்து அவர் சொல்றதை கேட்டுக்கொண்டே இருந்தா பாருங்க. இந்த அம்மா கோவம் வந்துடுச்சு, இன்னொரு கிச்சன்ல பிஸியா இருந்த அம்மா கோவம் வந்துடுச்சு. ஏங்க, அவளுக்கு தான் ஒன்றும் சுத்தமாக அறிவே இல்லை, நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேணாமா? எவ்வளோ வேலை இருக்குது, வெங்காயம் கட் பண்ணணும், தக்காளியை கட் பண்ணணும், இஞ்சி பூண்டு அரைக்கணும், இது எல்லாத்தையும் செய்யணும், எனக்கு கூட மாட ஒத்தாசையாக இருக்க சொல்லி அவளை அனுப்பக்கூடாதா உள்ள? என்னத்தை உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? இயேசு சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். அந்த அம்மா கவலைலாம் வேற இருக்குது பாருங்க. இன்னைக்கு கூட நம்ம இங்க இவ்வளவு பேர் உட்காந்துட்டு இருக்கோம் சர்ச்சில், ஆனா நம்முடைய கவலைலாம் வேற எங்கேயோ இருக்குது, கவனம் வேற எங்கேயோ இருக்குது. ஐயோ நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு போகணுமே, காலேஜுக்கு போகணுமே, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமே, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, அந்த பண பிரச்சனை இருக்கு, இந்த பண பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்ண, இதே தான் நம்முடைய கவலையா இருக்குது பாருங்க. நிறைய நேரங்கள்ல நாம நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளை குறித்து, அதாவது இந்த வாழ்க்கை பிரச்சனைன்னு சொல்லும்போது பல ஆண்டுகளாக தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளை நாம எண்ணி 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 கலங்கி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து மாறணும் அது கொஞ்சம். நான் கேட்கிறேன், எத்தனை வருஷம் தான் நீங்க இந்த பிரச்சனையில உழண்டு கொண்டு இருப்பீர்கள்? எத்தனை வருஷமா நீங்க தரித்திரத்திலே இருப்பீங்க? எத்தனை வருஷம் வியாதியிலே இருக்க முடியும் உங்களால? அதுல இருந்து வெளியே வரணும் இல்லையா? அதுக்கு என்னன்னா, இப்ப இங்க என்ன சொல்றோமோ அதை கேட்கணும், இங்க வரணும், இங்க வரணும், இங்க உட்காரணும், ஆராதனை அட்டன் பண்ணணும், பாடல்களை வந்து நம்ம கடவுளை நோக்கி பாடல்களை பாடணும். இங்க நின்று ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு, இதை கொஞ்சம் கவனிக்கணும். நான் அதை கவனிச்சு என்ன பிரயோஜனம் கேட்க கூடாது. அதை கவனிக்கும் பொழுதுதான் வாழ்க்கையில, உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் வேரோட பிடுங்கப்படும். பல ஆண்டுகளாக உங்களால செய்ய முடியாததெல்லாம் செய்ய முடியும். உங்களால ஆரம்பிப்பீங்க, செய்ய ஆரம்பிப்பீங்க. இவ்வளவு நாள் ஹெல்த்தியா இல்லாம இருக்காங்க, ஆனா இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது உங்களுடைய சரீரத்தில் ஒரு புது பலன் உண்டாக்கும். ஏன்னா இந்த வார்த்தையில் அவ்வளவு பெரிய ஒரு எனர்ஜி இருக்குது, கடவுளுடைய எனர்ஜி, என்னுடைய எனர்ஜி கிடையாது.
கடவுளுடைய ஆற்றல் இருக்கு, கடவுளுடைய ஜீவன் இருக்கு, அவருடைய ஜீவன் இருக்கு. அப்போ இங்க வரும்பொழுது, இல்ல நான் உங்க வீட்டுக்கு வரும்பொழுதும் நீங்க இங்க வரும்பொழுதும் முக்கியமானது எதுன்னா என்ன கவனிக்கிறது இல்லை. எனக்கு என்ன கொடுக்கலாம், எனக்கு என்ன சாப்பிட கொடுக்கலாம், எனக்கு என்ன குடிக்க கொடுக்கலாம், அது கிடையாது. அது ஏசு எங்கேயுமே அந்த முக்கியத்துவப்படுத்தவே இல்லை. அவங்க உட்காந்து அவர்கிட்ட உட்காந்து அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? நீங்க சும்மாவே அமைதியா இருக்க, கையை தூக்கி காட்டுங்க, ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலுயான்னு சொல்லுங்க. அப்பதான் நீங்க கவனிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க பேசாம உட்காந்து இருந்தீங்கன்னா நீங்க கவனிக்கிறீங்களா, நான் சொன்னது உங்க காதுக்குள்ள போச்சா இருதயத்துக்குள்ள போச்சான்னு எனக்கு தெரியாது. அதனால எத்தனை பேருக்கு இது விளங்குதுன்னு சொன்னா என்ன பண்ணணும்? கையை உயர்த்தி விளங்குது. நீங்க கையை உயர்த்தும் போது எனக்கு நல்லா புரிஞ்சு, விளங்கி இருக்குது நான் சொல்றது. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, 2ஆம் அதிகாரத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள வந்தாச்சு. இவ்வளவு நாள் வெளியே இருந்தவர் இன்னைக்கு அவங்களுக்கு உள்ள வந்தாச்சு. உள்ள வந்த உடனே என்ன நடக்குது? ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. என்னன்னா, இவ்வளவு நாள் ஒண்ணுமே புரியல. இயேசு சொன்னபோது கூட ஓரளவுக்கு தான் புரிஞ்சுது, எல்லாமே புரிஞ்சிச்சுன்னு எடுத்துக்க முடியாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்ட பிறகு இந்த வசனத்து மேல ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாக ஆரம்பிக்கிறது. 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசி பாத்தீங்கன்னா, பேதுரு எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கிறார். ஏன் அவர் பேச ஆரம்பிக்கிறார்னா, எல்லாரும் இவங்க அந்நிய பாஷையில பேசுறதை பார்த்துட்டு, பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி அந்நிய பாஷையில பேசுறதை பார்த்துட்டு எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, இவங்க எல்லாம் குடிச்சிட்டு வளர்றாங்க, என்னமோ பிதட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கும்பல் கூடி எல்லாம் சொன்ன உடனே பேதுருக்கு இது என்னன்னு விளங்குது. மிற்ற பேருக்கு விளங்கவே இல்லை. பேதுருக்கு ஒண்ணு நல்லா விளங்கிடுச்சு. இது என்னன்னா, யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் உரைத்தது இப்போ நடந்திருக்கிறது. என்ன நடந்திருக்குது? 2ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 15ஆம் வசனத்துல, நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள். அப்படின்னா குடிச்சிட்டு இவங்க வளரல, வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறது. இப்பதான் பொழுது விடிஞ்சிருக்குது, இதுக்குள்ள வாங்க குடிச்சிருவாங்க. இது என்ன அப்படின்னா, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. இது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு வழங்கல. நீங்க நினைக்கிறீங்க வெறி கொண்டவர்கள் குடிச்சிட்டு வளர்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களே. இல்ல, இது தீர்க்கதரிசி ஆகிய யோவேலினால் உரைக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் மூலமா உரைச்சாரு. என்ன உரைச்சிருக்கிறாரு? கடைசி நாட்களிலே நான் மாம்சமாகிய யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பாருங்க, பரிசுத்த ஏன் கடைசி நாட்களில் சொல்றாருன்னா, இவ்வளவு நாள் ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் இருந்த எல்லாருக்குள்ளவும் பரிசுத்த ஆவியானவர் போக முடியல. அவர் போக முடியலன்றதுனால பரிசுத்த ஆவியானவர் எதுவுமே செய்யலன்னு அர்த்தம் இல்ல. ஒவ்வொரு முறை அவருக்கு ஏதாவது ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு விரும்பும்போது பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, அந்த ஆளை எனர்ஜைஸ் பண்ணுவாரு, ஒரு பெரிய சக்தியை கொடுப்பாரு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை கொடுப்பாரு, கொடுத்து அந்த வேலையை செஞ்சு முடிச்ச உடனே போயிடுவாரு. அவ்வளவுதான். ஏன்னா இங்க தங்க முடியாது. ஏன்னா ஆட்கள் இன்னும் அசுத்தமா இருக்கிறாங்க, சுத்தமா வாழ முடியல, தூய்மையா வாழ முடியல, பரிசுத்தமா வாழ முடியல, தடுமாறி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவங்களுடைய இருதயம் சுத்தமா இல்ல, மனசாட்சி சுத்தமா இல்ல. அதனால அந்த கடவுள் ஆவியானவர் உள்ள வாசம் பண்ண முடியல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, மனிதனுடைய பாவத்துக்கான பரிகாரத்தை எல்லாம் செலுத்தி முடிச்சிட்டாரு. முடிச்சிட்டு பிதாவை முன்னாடி போய் நிக்கிறாரு. அப்பா இப்போ பிதாவே, இப்போ வீடு ரெடி ஆயிடுச்சு. எந்த வீடு? நீங்களும் நானும் வாழறதுக்கான ஒரு வீடு ரெடி ஆயிடுச்சுன்றாரு. யார் அந்த வீடு? நீங்களும் நானும் தான். ஹலோ, முன்ன கடவுள் வெளியே இருந்தாருங்க, இப்ப கடவுள் உள்ளவே வந்துட்டார். இப்போ இதுதான் ரொம்ப பெரிய ஒரு அற்புதம். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வாசமா இருக்கிறார், உள்ள இருக்கிறார். இப்போ உள்ள வந்தவன என்ன நடக்குது? இந்த வேத வசனங்கள் ரொம்ப நல்லா புரிய ஆரம்பிக்குது. கடைசி நாட்டிலே மாம்சமான யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தீர்க்கதரிசி சொன்னாரே, யோவேல் தீர்க்கதரிசி, அதுதாங்க இங்க நிறைவேறி கொண்டிருக்கிறது. அன்னைக்கு தீர்க்க தரிசனமா உரைச்சாரு. அப்படின்னா என்ன? இன்னைக்கோ ஒரு நாளைக்கு அது நிறைவேற போகுதுன்னு அன்னைக்கு உரைச்சாரு, இன்னைக்கு அது நடக்குது அப்படின்றாரு. சரி, ஊத்துனா என்ன ஆகும்? அப்பொழுது எப்பொழுது அந்த ஆவியை ஊற்றும் பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். வெறும் யோவேல் மட்டும் இல்ல, ஏசாயா மட்டும் இல்ல, எரேமியா மட்டும் இல்ல, எசேக்கியேல் மட்டும் இல்ல, தானியேல் மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்ள அந்த கடவுளே வந்துட்டாரு. பழைய ஏற்பாட்டில் இந்த ஏசாயா, எசேக்கியேல், எரேமியா, தானியேல்,
யோவேல், உபதியா, இவங்களெல்லாம், யோனா, இவங்களெல்லாம் வச்சு தீர்க்கதரிசனமா உரைச்சாரு. அவர்கள் மூலமா உரைச்சாரு. அவர் இப்ப உள்ள வந்துட்டாரு, எல்லாருக்குள்ள வந்தாச்சு. இப்ப என்னன்னா உங்க பிள்ளைகளே தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர், நல்ல கவனிங்க, வாலிபர் என்ன பண்ணுவாங்க? தரிசனங்களை அடைவார்கள். தரிசனம் என்ன? அவர்களுடைய வாழ்க்கை குறித்து, சபை குறித்து, சபையினுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து, தங்களுடைய வாழ்க்கை குறித்து தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அதாவது சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய வயது மூத்தவர்கள் வரைக்கும் ஏதோ ஒன்று நடக்குது. அவங்க தரிசனத்தை காண்பாங்க, சொப்பனத்தை காண்பாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. இந்த வசனம்லாம் ரொம்ப நல்லா விளங்க ஆரம்பிக்கும். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. இது வரைக்கும் விளங்காத எல்லாமே விளங்கியாச்சு. இப்போ ஒரு பெரிய தெய்வீக சக்தி உள்ள வந்திருக்கிறதுனால, தெய்வீக வழிகாட்டுதல் உள்ள வந்திருக்கிறதுனால இவ்வளோ நாள் வாழ்ந்த மாதிரி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ நாள் எல்லாம் தெரிஞ்சும் நம்ம கஷ்டத்தில் வாழ்ந்திருக்கோம், நஷ்டத்தில் வாழ்ந்திருக்கலாம், ஒரு வியாபாரத்தை சரியா நுணுக்கமாக பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம், இவ்வளோ நாள் தடுமாறி இருக்கலாம், வாழ்க்கையில் பாவ சங்கிலினால கட்டப்பட்டு தத்தி நடந்திருக்கலாம், நொண்டி நடந்திருக்கலாம். ஆனா இப்போ கடவுள் உள்ள வந்திருக்கிறாரு. எதுக்கு? நம்மளுக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கிறாரு. அவர் நமக்குள்ள ஒரு கடவுளுடைய எனர்ஜியை கொண்டு வந்திருக்கிறாரு, கடவுளுடைய எபிலிட்டி, ஆற்றலை கொண்டு வந்திருக்கிறாரு, ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியை கொண்டு வந்திருக்கிறாரு. இனிமேல் வாழ்க்கையில வித்தியாசமான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும்ன்றத முதல்ல என்ன பண்ணணும்? நாம நம்ப வேண்டும். உள்ள ஒரு பெரிய விசுவாசம் உள்ள வரணும். இவ்வளவு நாள் நாம் வாழ்ந்த வாழ்க்கை வேற. இவ்வளோ நாள் என்ன வாழ்க்கை? 30 நாள் போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி சம்பாதிச்சு அதை வீட்டுக்கு கொண்டு வந்தா அது 5 நாளைக்கு கூட பத்தாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தேன். ஆனா இன்னைக்குலேருந்து நான் எப்படி வாழ போறேன்னா, இன்னைக்கு கடவுளுடைய ஆவியானவர் உள்ள வந்திருக்கிறாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சில அற்புதங்களை அவர் செய்ய போறாரு. என் வாழ்க்கையை மேன்மையாக்க போகிறாரு. அவர் என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டாரு. அவர் எனக்கு தெய்வீக உதவியை கொண்டு வந்திருக்கிறார், தெய்வீக சக்தியை கொண்டு வந்திருக்கிறார், தேவனுடைய ஆற்றலை கொண்டு வந்திருக்கிறார், டிவைன் சப்போர்ட்டை கொண்டு வந்திருக்கிறார், ஹெல்ப்பை கொண்டு வந்திருக்கிறார், எபிலிட்டி கொண்டு வந்திருக்கிறார், எனர்ஜியை கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ இனிமேல் நான் என்ன பண்ண போறேன்? என் வாழ்க்கை கடவுளை நம்பி வாழ போறேன். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன்? ஹலோ, எல்லாருக்கும் விளங்குதா? கடவுளை நம்பி வாடுறோம். இப்போ இவ்வளோ நாள் நம்ம வாழ்க்கையில் அற்புதமே இல்லாமல் இருக்கலாம். ஆனா இன்னைக்குல இருந்து ஆரம்பிக்கணும். இன்னைக்குல இருந்து அற்புதத்துக்காக விசுவாசிக்க வேண்டும். என் வாழ்க்கை அற்புதமா இருக்க போகிறது. இவ்வளோ நாள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாக்கா, ஐயோ அது ஏங்க கேட்கறீங்க? என் வாழ்க்கையில் நான் படாத கஷ்டம் இல்லை, படாத பாடுபட்டு தான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன். ரொம்ப கஷ்டங்க. ஒரு பழமொழி இருக்குது நம்ம தமிழ் மொழியில் ஒரு பழமொழி, மாவு வைக்கலான்னு போனா காத்தடிக்குது. நீங்க கேட்டதே இல்லையா? மாவு வைக்கலான்னு போனா என்ன அடிக்குதான்? காத்தடிக்குது. அப்புறம் உப்பு வைக்கலான்னு போனா மழை பெய்யுது. அப்படின்னா அர்த்தம் செய்யற எதுவுமே வாய்க்கவே மாட்டேங்குதுங்க. ஒரு முன்னேற்றமும் கிடையாது. எல்லாம் எனக்கு நஷ்டமா வருது. கை வைக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. நான் வியாபாரம் செஞ்சா அது பலிக்க மாட்டேங்குது, வேலைக்கு போனா அதுவும் வாய்க்க மாட்டேங்குது. நல்லா போயிட்டே இருக்கு, திடீர்னு வேலை போயிடுது. நல்ல பிசினஸ் போயிட்டே இருக்கு, திடீர்னு ஒரு பெரிய சரிவை சந்திக்கிறேன். இந்த வியாபாரத்தில் முன்னேறவே முடியல. எதையுமே நான் ஒரு ஆசீர்வாதமா பண்ண முடியல, செழிப்பா பண்ண முடியல. என் வாழ்க்கையில கொஞ்சம் கூட முன்னேற்றமே இல்லைன்றது தான் இப்படி சொல்லுவாங்க. என்ன பண்ணாலும் தோல்வி அடைகிறேன் அப்படின்றத தான் அப்படி சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு விசேஷம் ஒன்று இருக்கு. இங்க வந்திருக்கிறவங்களும் இந்த இணையதளத்தின் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கடவுளுடைய மாபெரும் சக்தி உங்களுக்குள்ள வந்திருக்கிறார். ஆமென். அவர் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கை தலைகீழ புரட்டி போடணும்னு விரும்புறாரு. உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை நடத்தி காண்பிக்கணும்னு விரும்புறாரு. இது வரைக்கும் நீங்க நினைச்சு கூட பார்க்காத காரியங்களை உங்க வாழ்க்கையில அவர் நடத்தணும்னு விரும்புறாரு. இது என்ன பண்ணணும்? முதல்ல விசுவாசிக்கணும். கடவுள் என் கூட இருக்கிறாருங்க, தாங்க கிருபை. கடவுள் என்னோட கூட இருக்கிறார். பாருங்க எப்படி இருந்திருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகிறது வசனத்து மேலெல்லாம். வசனங்கள்லாம் நல்லா விளங்க ஆரம்பிக்குது. பைபிளை படிச்சா புரியவே இல்லை, ஆனா இப்ப படிச்சா நல்லா விளங்குது அவங்களுக்கு. பேதுரு எழுந்து நின்று பேசுறாரு, இந்த மாதிரி சொன்னாரே, அதுதான் இப்ப நடக்குது. அவர் அந்த ஆவியை ஊற்றிட்டாரு. பரலோக எனர்ஜி, கடவுளுடைய ஆற்றல் இப்போ உங்களுக்குள்ள வந்தாச்சு. எல்லாரும் மேல வந்தாச்சு. இப்போ எல்லாருக்குள்ள போயாச்சு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டார். இப்படிலாம் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ண உடனே திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பிரசங்கத்தை கேட்டுனே இருந்த 3000 பேர் என்ன பண்றாங்க, ஐயா நானும் ரட்சிக்கப்படுறேன், நானும் வந்துடுறேன் ஐயா,
நானும் இதை விசுவாசிக்கிறேன். அவங்க உள்ளத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, வாழ்க்கையில நம்முடைய இருதயத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரலன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கவே நடக்காது. இருதயத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகணும். இந்த கடவுள் என்னுடைய வாழ்க்கையினுடைய நன்மைக்காக, நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக, நான் செழிப்பா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், என் வாழ்க்கை நிலம் மாறணும், என் வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் வேரோட பிடுங்கி எரியப்படணும், நான் சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு பெரிய வேலையை செஞ்சு வச்சுக்கிறாரு. அது என்னன்னு போய் நான் கேட்க போறேன். நான் சர்ச்சுக்கு என்ன பண்ண போறேன்? நீங்க தான் சொல்லணும். சர்ச்சுக்கு என்ன பண்ண போறேன்? போக போறேன். இவ்வளவு நாள் முட்டி மோதி வாழ்ந்ததெல்லாம் போதும். இனி பாருங்க, இத்தனை வருஷம் நான் உங்களுக்கு சொல்றேன், இவ்வளவு வருஷங்கள் நீங்க என்னென்னமோ முயற்சி பண்ணீங்க இல்லையா? எவ்வளவு முயற்சி பண்ணியாச்சு, ஒண்ணுமே நடக்கவே இல்லை. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க பாரு, ஜான் யாருன்னா மோனஸ் இருக்குது, அவ்வளவுதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? கையில வர்றது நிறைய இருக்குது, கொஞ்சமா இருக்குது, ஆனா செலவு வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. எல்லாத்தையும் போய் ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்குதுங்க, இதுல நல்லா வந்துடலாம், இதுல பிரமாதமா வந்துடலாம், இதுல பெரிய லாபம் எடுக்கலாம், இதுல பெரிய கோட்டீஸ்வரன் ஆயிடலாம், எல்லாம் நல்லா இருக்குது கேட்கும் போது. ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு. ஆனா நான் சொல்றேன், இன்னைக்குல இருந்து ஒரு பெரிய வித்தியாசம் ஏற்பட போகிறது. ஆமென். உங்களுக்கெல்லாம் உற்சாகமே இல்லையா? என் வாழ்க்கை மாறப்போகுதுன்னா நானும் துள்ளி குதிச்சிடுவோம் அப்படியே. உங்களுக்கெல்லாம் உற்சாகமாவே இல்லையா? என் வாழ்க்கை மாறப்போகுதுன்னா எவ்வளோ ஒரு பெரிய உற்சாகம் இருக்கணும். எல்லாரும் கரங்களை ஊற்றி சொல்லுவோம் ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்குல இருந்து உங்க வாழ்க்கை மாறப்போகுதுங்க, எல்லாமே மாறப்போகிறது. இவ்வளோ நாள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த, கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த, கண்ணீர் வடிக்க வச்சு கொண்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறப்போகிறது. ஏன்னா கடவுளுடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரு. ஒருவேளை நீங்க புருஷனை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டிருக்கலாம், மனைவி நினைச்சு கவலைப்பட்டிருக்கலாம், பிள்ளைங்களை நினைச்சு கவலைப்பட்டிருக்கலாம், உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட்டிருக்கலாம், இல்ல குடும்ப பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களை அது ரொம்ப பாதர் பண்ணிக்கலாம். பாதர்னா என்ன? உங்களை ரொம்ப அது வருத்தி கொண்டே இருந்திருக்கலாம். ஒரு நிம்மதியை இழக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்க இருக்கலாம். போச்சுங்க, என் வாழ்க்கையே போச்சு, நிம்மதியே போச்சு, என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லாவே இல்லை, வந்ததும் சரியில்லை, வாய்ச்சதும் சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி வாழ்க்கை நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இன்னைக்குல இருந்து இந்த ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வேரோட மாறப்போகிறது, அடியோட மாற்ற போகிறார் கர்த்தர். உங்க வாழ்க்கை பிரச்சனைகளை வேர்ல இருந்து தூக்கி எல்லாத்தையும் வெளியே போட்டு உங்க வாழ்க்கை சீரமைக்க போகிறார். அப்ப இந்த இருதயத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும், இருதயத்துல ஒரு பெரிய உற்சாகம் வரணும். என் வாழ்க்கை மாறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உள்ள பிறக்க வேண்டும். பாருங்க, நான் சொல்றத என்ன பண்ணும், வெறும் கேட்டுட்டு நம்ம ஐயோ ஃபேன் ஆஃப் பண்ணுமா இல்லையா தெரியலையே, அந்த ரூம்ல ஃபேனை போட்டு வந்துட்டுமா அப்படி யோசிக்க கூடாது. இங்க கவனிக்கணும் நல்லா, ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வாழ்க்கை மாற்ற சத்தியங்களை நான் போதித்துக் கொண்டு இருக்கிறேன். அப்ப இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையை அடியோடு மாற்ற ஆரம்பிக்கிறது. இதை பார்த்தீங்கன்னா 3000 பேர் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வந்துட்டாங்க. யாருன்னா எல்லாரும் இயேசுவை கொலை செய்தவர்கள், இயேசுவை நேசிச்சவங்க இல்லை, எல்லாம் அவருக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள். எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நான் ஏற்றுக்கிறேன், இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கிறேன், இவர் என் உள்ளத்தில் வரட்டும், என் வாழ்க்கையில் வரட்டும், என் வாழ்க்கை மாறணும், நான் விரும்புகிறேன், இதே மாதிரி போனா நல்லா இல்லை, என் வாழ்க்கை நல்லா மாறணும், நல்ல வாழ்க்கையாக மாறிடணும், அதனால இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வளோ பேர்னா 3000 பேர். ஹலோ, 3000 பேர் ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. இப்ப சபை ஆரம்பிச்சாச்சு, சபை வளர ஆரம்பிக்கிறது. 2ஆம் அதிகாரத்தில் தான் இது நடக்கும். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்பொழுது 9ஆம் மணி வேலையாகிய ஜப வேலையாகிய 9ஆம் மணி வேலையில் எல்லாரும் என்ன பண்றாங்க, பேதுரு, யோவான், யாக்கோபுலாம் அப்படியே சர்ச்சுக்கு போறாங்க. நல்ல கவனிங்க, சர்ச்சுக்கு வர்றதுன்றது ஒரு சாதாரணமான ஒரு செயல் கிடையாது. சபைக்கு வரும்பொழுது சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க, போற வழியில ஒருத்தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியை பறந்து ஒருத்தன் எடுத்து பிச்சை கேட்டு கொண்டு வர்றான். என்ன கிடைக்கும் பிச்சை இன்னைக்கெல்லாம் எடுத்தா கூட என்ன கிடைக்கும் யோசிச்சு பாரு. அவனோட வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். பிச்சை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது அவன் பேதரும் யோவானும் வரும்பொழுது அவங்க முகத்தை பார்த்து, இவங்க கிட்ட எனக்கு ஏதாவது கிடைக்கும், பார்க்கறதுக்கு ஆளும் கொஞ்சம் ஜம்முன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நோக்கி பார்க்கறான் பாருங்க. இவங்களுக்கு ஒரே உள்ளெல்லாம் எதுக்கு, எனக்கு உதவி செய்யறதுக்கு, எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு, என்னுடைய சரீரத்தில் சுகத்தை கொடுக்கறதுக்கு, என்னுடைய மனதில் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது. பார்த்தீங்களா, மனம் ரொம்ப மோசமான, அப்படியே ஏதாவது ஒன்று திங்க் பண்ணினே இருக்கும். இப்படியே வாழ்க்கை போச்சுன்னு என்ன தாங்க ஆகுறது, பேசாம வாடத்தோட செத்து போயிடலான்னு நான் யோசிக்கிறேன்.
இப்படிலாம் கூட எண்ணம் வரும் பாருங்க. ரொம்ப விந்தையான ஒன்று மனம். எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரி வாழ்ந்து இருக்கிறது? ஒரு கசப்பு எல்லார் மேலேயும், குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே கசப்பு, கூட பிறந்தவங்க மேலே கசப்பு, உறவுகள் மேலே கசப்பு. ஏன்னா அவங்க எப்பவுமே நமக்கு விரோதமாகவே செயல்படுற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம். அதனால அவங்க மேலே ஒரு கசப்பு, ஒரு விரோதம், ஒரு பகை. ஆனால் நான் சொல்கிறேன், யார் விரோதம் வந்தாலும் சரி, இந்த ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்காக அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை மேலே கொண்டு வரத்துக்கு அவர் விரும்புகிறார். இருக்கிறத நான் உனக்கு தரேன். என்ன இருக்குது? இப்போ உள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. உள்ள டிவைன் எனர்ஜி, தெய்வீக சக்தி உள்ள இருக்குது. கடவுளுடைய சப்போர்ட் இருக்கு, அவருடைய அபிஷேகம் இருக்கு, வல்லம் இருக்கு உள்ள. அவருடைய ஜீவன் இப்போ உள்ள வந்தாச்சு, அவருடைய வித்து உள்ள வந்தாச்சு. இப்ப சொல்றேன், என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு தரப்போறேன். என்ன தரப்போறேன்? நான் கேட்கிறேன், அன்னைக்கு வந்து ஒரு 500 ரூபாய் நோட் எடுத்து அவன் கையில வச்சிருந்தாக்கா அவன் ரொம்ப நன்றியோட பார்த்திருப்பான். ஆனா காலத்துக்கும் பிச்சை எடுத்துன்னு இருப்பான். ஆனா இவன் சொல்றான், என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு தரேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். உடனே அவனுடைய காலெல்லாம் அப்படியே சும்மா கரடுகள்லாம் பலன் கொண்டது. ஒரு பெரிய எனர்ஜி உள்ள வந்துச்சு. யாருக்கு? இந்த சப்பானியா உட்காந்துங்கிறானே, தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் நடக்க முடியாம உட்காந்துக்கிறானே, அவனுக்குள்ள ஒரு பெரிய சக்தி உள்ள பாஞ்சிச்சு. எப்படி பாஞ்சிச்சுன்னா, இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவரை என்ன பண்றான், வாயை திறந்து பேசுறது மூலமா அவனுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்ப உள்ள அவனுக்குள்ள ஆவியானவர் போனாரு. போன ஒண்ணு என்னாச்சு, உள்ள இருந்த எல்லா பலவீனமும் நீங்க போச்சு. கடவுளுடைய சக்தி உள்ள வந்தாச்சு. இந்த மொடமான காலுக்கு ஒரு பெரிய சக்தி கொடுத்தாச்சு. அவனால இது வரைக்கும் எழுந்து நடக்கவே முடியல. இப்ப எழுந்து நின்று குதிச்சு நடந்து அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். இப்படி அப்படியே ஓடுறான். எல்லா ஜனமும் பார்த்துன்னே இருக்காங்க. எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி சக்தி தான் இப்ப உங்களுக்குள்ள எல்லாம் கூட வந்திருக்குன்னு நான் சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்குமே பவரே தேவையில்லை போல இருக்குது. எல்லாம் அப்படியே நானா சொல்லுங்க, நான் பாட்டு உக்காந்துக்கிறேன். நான் இன்னைக்கு வந்துட்டு அட்டெண்டன்ஸ் போட்டேன், உங்க கண்ணில் பட்டேங்க. அடுத்த வாரம் கேட்க மாட்டீங்களா ஏன் வரலன்னு? அதனால அது போதுன்னு வந்து சும்மா அப்படியே உக்காந்துருக்கு. அப்படி கிடையாதுங்க. அந்த முடவனை நடக்க செய்த கடவுளுடைய எனர்ஜியும் ஆற்றலும் வல்லமையும் சக்தியும் உங்களுக்குள்ள வந்திருக்கு, உங்களோட கூட இருக்குது. உங்க வாழ்க்கை மாற்றத்துக்கு என்ன பண்ணணும்? இப்போ நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரணும். இப்போ என்ன பண்ணணும்? எனக்குள்ள அந்த வல்லமை இருக்குன்றத நம்பணும். என் வாழ்க்கை கெட்ட திசையை நோக்கி செல்லக்கூடாது, நல்ல திசையை நோக்கி செல்லணும், நன்மையை நோக்கி செல்லணும், லாபத்தை நோக்கி செல்லணும், பணத்தை நோக்கி செல்லணும், பரிசுத்தத்தை நோக்கி செல்லணும். இப்படி யோசிக்கணும். உள்ள வந்துட்டார் அவர். 40 வருஷமா நடக்க முடியாத இருந்த ஒருத்தனை எழும்பி நடக்க வச்சிட்டாரு. இன்னைக்கு நான் கேட்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய எவ்வளவு வல்லமை உள்ளவர்ன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. 40 வருஷமா நடக்கவே முடியாத இருந்த ஒருத்தனை ஒரு நொடி பொழுதுல எழுந்து நடக்க வைக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய பவர். நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன சரீர பிரச்சனைகள்லாம் இப்பவாது குணமாக்கணும்னு நான் விரும்புறேன். நான் ஆவியானவர் அப்படி விரும்புறாரு. நம்ம நினைக்கிற சின்ன சின்ன விஷயம், ஒரு வயிற்று வலி, ஒரு முதுகு வலி, ஒரு இடுப்பு வலி, ஒரு கால் வலி, முட்டி வலி, இது பாடாப்படுத்தின்னு இருக்குது. உள்ள யாரு இருக்குது? டிவைன் எனர்ஜி உள்ள இருக்கு, கடவுளுடைய சப்போர்ட் உள்ள இருக்கு, கடவுளுடைய ஆவியானவர் உள்ள இருக்கிறார், அவருடைய ஜீவன் உள்ள இருக்குது. 40 வருஷம் பண்ண முடியாத ஒண்ண ஒரு ஆளை ஒரே நொடியில எழுந்து நடக்கும்படி பண்ணுது. அவ்வளோ பெரிய வல்லமை, அவ்வளோ பெரிய சக்தி இந்த ஆவியானவர். அவரே இப்போ உள்ள இருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்? பேசாம இப்போ சர்ச்சில் வந்து எப்படி உட்காந்துக்கணுமோ அதே மாதிரி பேசாம வேணும். ஒரு பெரிய உற்சாகம் வர வேணுமா நமக்கு? இல்லை, அந்த அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா எப்படி இருந்திருக்கும்? ஒரே கையை தட்டு நடக்கிறான்டா அவன், எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 40 வருஷமா எல்லாரும் பார்த்துன்னு போய் இருந்திருப்பாங்க. 9 வரும்போதெல்லாம் 10, 100, 50 கொடுத்துருப்பாங்க அந்த பிச்சைக்காரனுங்க. ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களிடத்தில் இருக்கிறத கொடுக்குறாங்க. உடனே எழுந்து குதிச்சு நடந்து அப்படியே ஓடி தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். எல்லாம் நடந்து முடிஞ்சு அவனும் அவங்க பின்னாடியே சர்ச்சை உள்ள போயிட்டான். ஹலோ, நான் சொல்றேன், உங்களுக்கு 40 வருஷமா 50 வருஷமா 60 வருஷமா உங்க வாழ்க்கையில நடக்க முடியாத, பிசினஸ்ல முன்னேற முடியாம, வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தை காணாம நீங்க இருக்கலாம், ஒரு பெரிய கண்ணீரும் கவலையுமா நீங்க வாழ்ந்திருக்கலாம், என்னடா வாழ்க்கை இது நொந்து போயிருக்கலாம், நூடுல்ஸா இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இந்த ஆவியானவர் உங்களை எழுந்து நடக்க பண்ணுவார். உங்களுடைய வியாபாரத்தை நல்ல மேன்மையா வர வைப்பார் அவர். உங்களுக்கு அந்த நுணுக்கங்களை கட்டு தருவார். உங்களுடைய சரீரத்தில் சுகத்தை கொண்டு வருவார் அவர். உங்களுடைய வாழ்க்கையில கடவுளுடைய எனர்ஜியை கொண்டு வருவார். இத்தனை வருஷம் என்னெல்லாம் உங்களால செய்ய முடியாத இருந்ததோ அது எல்லாத்தையும் இன்னைக்குல இருந்து நீங்க செய்ய ஆரம்பிக்க முடியும். ஹல்லேலூயா,
ஹalleluya, ஹalleluya. எவ்வளவு பெரிய ஒரு சக்தி பாருங்க. இது இப்ப யோசிச்சு பார்க்கணும் நல்லா. இங்க வந்துட்டு இங்க அல்லேலூயா ஆமேன் ஆமேன் சொல்லிட்டு இங்கேருந்து போகும்போது ஐயோ அது ஏங்க கேட்குறீங்க, என் வாழ்க்கையில் நடந்த மாதிரி இன்னும் என் எதிரி கூட வரக்கூடாது, இப்படி பிலாசபி பேசிலாம் போகக்கூடாது. சரியா? என்ன மாதிரி யாருமே கஷ்டப்பட்டிருக்க முடியாதுங்க, உங்களுக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாமே இருக்கட்டும், அது நல்லது எனக்கு. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், எத்தனை வருஷம் உங்களால் வெற்றி பெற முடியலனாலும் இன்னைக்கு நான் சொல்ற நீங்க நம்பினீங்கன்னா இன்னைக்கு வெற்றி பெறலாம். நீங்க உங்க வாழ்க்கையில் இன்னைக்குல இருந்து வெற்றியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். நீங்க நினைக்கலாம் எப்படிங்க இதெல்லாம் நடப்பாங்க, அந்த பிச்சைக்காரன் எப்படி யோசிச்சிருப்பான் பாருங்க, என்னால எப்படி நடக்க முடியும், 40 வருஷமா ட்ரை கூட பண்ணதே கிடையாது, ஒரு சின்ன முயற்சி கூட பண்ணதே கிடையாது. ஆனா அவன் எப்படிலாம் யோசிச்சிருப்பான் பாருங்க, என் வாழ்க்கை இப்படியே தான், காலம் பூரா வாழ்க்கை பூரா இப்படியே இருந்து இப்படியே சாக போறேன், நான் முடவனாகவே இருந்து பிச்சை எடுத்துனே நான் சாகத்தான் போறேன், எனக்கு வாழ்க்கையில விமோசனமே கிடையாது, என் வாழ்க்கையில எந்த விதமான முன்னேற்றமும் வரப்போறது கிடையாது, என் வாழ்க்கை நல்லா ஆக போறதே கிடையாதுன்னு ஒருவேளை யோசிச்சிருக்கலாம். ஆனா இயேசு அவனுடைய வாழ்க்கையை சந்திச்சார். பரிசுத்த ஆவியானவர், அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் இப்ப அவனுக்குள்ள போய் அவனுடைய கால் கரடெல்லாம் பலன் கொள்ளும்படி செஞ்சாரு. எது இத்தனை வருஷம் இவனால நடக்க முடியாதுன்னு நினைச்சது மட்டும் இல்ல, இனிமேல் சாகர வரைக்கும் இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சான் பாருங்க, ஒரு நொடியில மாத்திட்டாரு அப்படியே. ஆமென். நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க நினைக்கலாம் சாகர வரைக்கும் இந்த வலி என்ன விட்டு போகாது, சாகர வரைக்கும் இந்த பிரச்சனை என்ன விட்டு போகாது போலகுது, சாகர வரைக்கும் என் குடும்பத்தில் நிம்மதியா இருக்காது போலகுது, சாகர வரைக்கும் இந்த பாவத்துக்கு நான் அடிமைப்பட்டு தான் இருக்கணும் போல இருக்குது, சாகர வரைக்கும் இந்த வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றமும் இருக்காது போலகுது, இவ்வளவு பெருசா நான் எப்படி செய்ய முடியும் ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இதை செய்யறதுக்கு வேண்டிய தெய்வீக எனர்ஜியை கடவுள் ஏற்கனவே உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இன்னைக்குல இருந்து நீங்க விசுவாசிக்கும் போது அது நடக்கும். கண்டிப்பா உள்ள ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும், மனம்லாம் திறக்கப்படணும், இருதயம் திறக்கப்படணும். ஆவியானவரே நீர் வந்துட்டீர். ஒரு 40 வருஷம் செய்ய முடியாம இருக்கலாம், நீங்க இல்லாம தான் என்னால செய்ய முடியல, ஆனா இப்ப உதவிக்கு நீங்க வந்தாச்சு, சப்போர்ட்டுக்கு நீங்க வந்தாச்சு. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், உங்க சரீரம் ரொம்ப நல்ல சுகமா இருக்கும், நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் வெற்றி பெறும், நீங்க நடத்துகிற தொழிலும் வியாபாரம் ஒரு பெரிய சக்சஸ் நோக்கி போகும். ஒருவேளை இவ்வளவு வருஷம் அது மாதிரி இல்லாம இருக்கலாம், ஆனா இன்னைக்குல இருந்து அது நடக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பா. ஏன்? உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக கடவுளே உங்களுக்குள்ள வந்தாச்சு. இதை நம்ம ரியலைஸ் பண்ணி பார்க்கணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். ஆமா, இங்க போயிட்டு நல்ல பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு, சிக்கன் நல்லா வறுத்து சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில் எழுந்துச்சு அதே பிரச்சனையோடு எழுந்துச்சு கூடாது. ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியலங்க, திங்கக்கிழமை நினைச்சாதான் பயமா இருக்குது, எல்லாம் நல்லா போற மாதிரி இருக்குது, திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, எல்லாம் நல்லா போயிடும்னு நினைக்கிறேன், ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நான் சொல்றேன், கர்த்தர் எல்லா டீலையும் முடிப்பார். கண்டிப்பா அவர் எல்லா டீலையும் முடிப்பார். நீங்க யோசிக்க கூட முடியாத அளவுக்கு கடவுள் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக அந்த டிவைன் சக்தியை, தெய்வீக சக்தியை உங்களுக்குள்ள அனுப்பியிருக்கிறார். அவர் பேர் பரிசுத்த ஆவியானவர். இப்போ 3ஆம் அதிகாரத்தில் இவ்வளவு பெரிய அற்புதம் நடக்குது, பயங்கரமான அற்புதம், எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்குது. 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுகிறது. யாருக்கு? இந்த அப்போஸ்தலர்களுக்கு. ஏன்னா இந்த 4ஆம் அதிகாரத்தில் இந்த மறுபடியும் உபதேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ண ஆரம்பிங்க. 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், 4:4 அப்போஸ்தலர் 4:4 வாசிக்கிறேன். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. எவ்வளவு பேர்? 5000 பேர். இப்பதான் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, திருப்பி இப்போ 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு எழுப்புதல் பாருங்க. எப்படி ரட்சிக்கப்படுறாங்க? இவங்க சொன்னதை அப்படியே கேட்டு ஏற்றுக்கொண்டு அங்கீகரிச்சு விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேட்கிறேன், வெறும் 3000 பேர் 5000 பேர் தான் அங்க இருந்திருப்பாங்க, நிறைய பேர் இருந்திருப்பாங்க. மீதி பேர்லாம் என்ன ஆச்சு? மீதி பேர்லாம் இவர் நாங்க ஒரு சர்ச்சுக்கு வந்தா இப்படிதான் கொஞ்சம் உற்சாகமா பேசுவார். இவர் உற்சாகமா பேசுறத நம்பி நாம போக முடியுமா? நான் எவ்வளவு பெரிய வேலையில் இருக்கிறேன், எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றேன், என் பிசினஸ்ல ஒரு லாபம் வரும்னு நான் கணக்கு போட முடியுமா?
நான் கற்பனை பண்றதோட அதிகம் வரும்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு ஒருவேளை யோசிக்கலாம். நான் சொல்றேன், நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க அவர் திட்டங்களை வச்சிருக்கிறாருங்க. யாருக்கு அது நடக்கும்னா அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். வெறும் 3000 பேர் 5000 பேர்ல நிறைய பேர் இருந்தாங்க. மீதி பேர்ல என்னன்னா, ஆமா இவர் சொல்றதுனால நடக்க போதா, போங்க, இவருக்கும் வேற வேலை இல்லை, இந்த ஜனங்களுக்கும் வேற வேலை இல்லை, நான் போய் என் வேலையை பார்க்கணும், நான் வேர்வை சிந்தி நான் கஷ்டப்பட்டு உழைச்சாதாங்க நான் சாப்பிட முடியும். இல்லைங்க, அது ஒரு வாழ்க்கை, இது வேற வாழ்க்கை. நான் பிரசங்கம் பண்றது வேற மாதிரி ஒரு வாழ்க்கை. நீங்க வேலை செய்யுங்க, உழைங்க, கஷ்டப்பட்டு, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதுல கடவுளுடைய உதவி வேணும்னு நீங்க நினைங்க, கடவுளுடைய சப்போர்ட் வேணும்னு நினைங்க, கடவுளுடைய ஒத்தாசை உங்களுக்கு வந்து கிடைக்கணும்னு நீங்க நினைங்க. அப்படி நினைக்கும் பொழுது அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்குறாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய அற்புதங்களை கடவுள் உங்க வாழ்க்கையில நடத்தி காட்ட முடியும். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் நடுவே நிறுத்தி, எல்லாரையும் கூட்டம் கூடி அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். உங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு முடவன் 40 வருஷம் நடக்க முடியாதவன் நடக்கிறான்னு சொன்னா ஏதோ ஒரு பவர் இருக்கு. எந்த பவர், எந்த நாமம் கேட்குறாங்க. எப்படி இதை செஞ்சீங்க அப்படி. மறுபடியும் பேதுரு எழுந்து நின்று பரிசுத்த ஆவினால நிரம்பி, பார்த்தீங்களா, ஏற்கனவே இருக்கிறாரு, உள்ள வந்துட்டாரு, இப்ப மறுபடியும் ஃபில் ஆகுறாரு பரிசுத்த ஆவியானோட. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஆவியானோட உதவியை கேட்கிறாரு. ஆண்டவரே, ஆவியானவர் இப்ப இவங்க வந்து என்னை கூப்பிட்டு வச்சு இந்த கூட்டம் கூடி இவ்வளவு ஜனங்க கூடி இருக்காங்க, என்னை முன்னாடி நிக்க வச்சு கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. இப்போ நான் வந்து பதில் சொல்லணும், எனக்கு நல்ல வார்த்தைகளை கொடுங்க, இவங்க ஏற்றுக்கொள்ற மாதிரி பதில கொடுங்க, எங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுங்க, உம்முடைய உதவியை நான் நாடுறேன், உம்முடைய ஆலோசனையை நாடுகிறேன், உம்முடைய சப்போர்ட் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னோன்னா ஆவியானவர் வந்து பக்கத்துல நின்றாரு. பேதுரு பரிசுத்த ஆவியினால நிரம்பி அவர்களை நோக்கி சொல்றான். 10ஆம் வசனம், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமா இருக்கிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள். ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க யார வானா இவர் வந்து வேற என்னென்னமோ போய் சொன்னார், அது பண்ணார், இது பண்ணாருன்னு சிலுவையில் போட்டு அரைஞ்சிங்களே, அந்த இயேசுவ அவர் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டார், அவரும் தேவனால் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார்ல, அந்த நாமத்தில் தான் நாங்கள் இவனை சொஸ்தமாக்கணும், அந்த நாமத்தில் தான் இவனை குணமாக்கணும் அப்படின்னா. பாருங்க, இயேசுவின் நாமத்துக்கு எவ்வளோ பெரிய வல்லம் இருக்குதுன்ற கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம வந்து இயேசுன்னு சொல்லிட்டு ஒரு பழைய வாழ்க்கையை வாழ்ந்து நிற்கக்கூடாது. இயேசுன்னு சொல்லிட்டு ஏழையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நிற்க முடியாது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது வாழ்க்கை அற்புதமாக மாறும், அபரிமிதமான ஆசீர்வாதங்கள் பெருகும் பாருங்க. சும்மா சாதாரணம் கிடையாது. இயேசு நாமன்றன்னு சும்மாவா? அவர் நாமத்து மேல விசுவாசம் வைக்கும்போது அவ்வளோ பெரிய அற்புதங்கள் நடக்குங்க வாழ்க்கையில். அற்புதங்கள் என்ன பண்ணணும், எதிர்பார்க்கணும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இங்கே கேட்கறத இங்கே விட்டுறக்கூடாது, இதை உள்ளத்தை திறந்து ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து, ஆமாம் இன்னைக்கு ஒரு பெரிய நிச்சயத்தோடு நான் இங்கேருந்து போகிறேன், வாரம் வர மாதிரி இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு இந்த இயேசுவை என் கூட கூட்டின்னு போகிறேன், இன்னைக்கு என் வீட்டுக்கு இந்த ஆவியானவரை கூட்டின்னு போகிறேன், எனக்குள்ள இருக்கிறாரு, இந்த ஆவியானவருடைய வீடை நான் மாறிட்டேன். உனக்கு வந்து 6:19 சொல்லியிருக்குது, ஆவியானவருடைய வீடாவே நான் மாறிட்டேன். அவர் எனக்குள்ள தான் இருக்கிறார், இயேசு எனக்குள்ள தான் இருக்கிறாரு. அவர் எனக்குள்ள இருக்கும்பொழுது நான் என்ன பண்ண முடியும், அவருடைய வல்லமையை நான் என்ன பண்ண முடியும், வாய் திறந்து பேசி கட்டவிழ்க்க முடியும். இப்போ நல்லா கவனிங்க, முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். 40 வருஷம் அவன் நடக்கவே இல்லை. எத்தனை வருஷம்? 40 வருஷம் நடக்கவே இல்லை. இப்போ அவன் நடக்கிறான். இதுக்கு காரணம் என்ன? பேதுருவும் யோவானும் உள்ள எனக்குள்ள இந்த ஆவியானவர் டிவைன் எனர்ஜியும் சக்தியும் வந்தாச்சு. அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்குது, அவருடைய சுவாசம் எனக்குள்ள இருக்குது, அவருடைய வித்து எனக்குள்ள இருக்குது. அவரே எனக்குள்ள வந்துட்டாரு, என்ன அவருடைய வீடா மாத்தி இருக்கிறாரு. இப்ப அவர் எனக்குள்ள தான் இருக்கிறாரு. நான் வாயை திறந்து பேசினா அது நான் ஒரு திறமை அப்படின்னு கூட சொல்லலாம். மோசமான திறமை என்னன்னா, ஒரு வியாதி நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன்,
இதை பற்றி ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் எல்லாம் அலசி பார்த்து இது என்ன ரேட் இருக்குது, அது என்ன ரேட் இருக்குது, இது எவ்வளோ இருக்கணும், ஆனால் அது இவ்வளோ இருக்குது, அது அதிகமான என்ன ஆகும், கம்மியான என்ன ஆகும், இதுக்கு என்னென்ன மாத்திரை கொடுக்குறாங்க, அதனுடைய சைடு எஃபெக்ட் எல்லாம் நமக்கு நல்லா எல்லாமே தெரியும். நமக்கு ஒரு வேளை தெரிலன்னா கூகுள் பண்ணியோ இல்லை யூடியூப்பில் பார்த்து என்ன பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு என்ன பண்ணணும், இது சைடு எஃபெக்ட் என்ன, அது என்ன, இது என்ன, எல்லாமே. ஆனால் நான் கேட்குறேன், இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த வல்லமை எனக்குள்ள இருக்குது, இந்த கடவுளுடைய எனர்ஜி எனக்குள்ள இருக்குது, எனக்குள்ள அவருடைய சக்தி இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், பேச போறேன், வாயை திறந்து என் பிரச்சனையை பார்த்து நான் சொல்ல போறேன். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஒருத்தர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவரா? வாயை திறந்து சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். என் சரீரத்தில் இருக்கிற, நல்ல சத்தமா தான் சொல்லுங்க, சரீரத்தில் இருக்கிற வியாதியை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். என்னுடைய தரித்திரத்தை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென். கரங்களை தட்டி நான் தேவனை மகிமைப்படுத்த. உள்ள பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு. இதை நம்ம விளங்கிக்கணும். விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்? பேதுருவும் யோவானும் 40 வருஷம் செயல்படாத ஒன்றை பார்த்து பேசினாங்க பார்த்தீங்களா, நடக்காத ஒருத்தனை பார்த்து பேசினாங்களே, அது மாதிரி நம்மளுடைய சரீரத்தை பார்த்து நம்ம பேச ஆரம்பிப்போம். உள்ள விசுவாசம் வந்துச்சுன்னா, உள்ள இவர் இருக்கிறாரு, இவர் பெரியவராக இருக்கிறாரு அப்படின்றத நம்ம விசுவாசிக்க ஆரம்பிச்சோம்னா பழைய மாதிரி பேச மாட்டோம். இத்தனை வருஷம் நீங்க வேற மாதிரி பேசிருக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷமா ஒருத்தன் என்ன பண்றான், நடக்க முடியாம ஒருத்தன் இருக்கிறான். 38 வருஷம் பாருங்க. இன்னைக்கு இந்த கிரேஸை முடிக்கணும்னு நினைச்சேன், முடியல. இன்னும் 2 வாரம் போகணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. 38 வருஷமா அவன் படுத்த படுக்கையா இருக்கிறான். அங்க ஒரு தேவ தூதன், பெதஸ்தா குளம் அது பேரு, ஒரு தேவ தூதன் அந்த குளத்தை கலக்கும் பொழுது முதல்ல யார் அதுல இறங்குறானோ அவன் எவ்வளோ பெரிய வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாயிடுவான் இல்லையா? ஒரு தேவ தூதன் கலக்கிறான். கலக்கும் போது முதல்ல யார் இறங்கினானோ அவன் சொஸ்தமாயிடுவான். இயேசு இந்த 38 வருஷமா இருக்கிறான்ல, அவன்கிட்ட அவனை பார்த்து கேட்கிறாரு, தம்பி நீ சொஸ்தமாகணும்னு விரும்புறியா? உனக்கு ஆசையா இருக்கா? உனக்கு ஆசையா இருக்கா? மீதி பேரெல்லாம் விடு, குருடர், சப்பானிகள், முடவர், செவிடர் எல்லாமே இருக்கிறாங்க. நீ சொஸ்தமாகணும்னு விரும்புறியா? நீ குணமாகணும்னு விரும்புறியா? இயேசு பார்த்து கேட்கிறாரு. உடனே நான் என்ன சொல்லிப்பேன், கண்டிப்பா சொல்லிப்பேன், ஆமாண்டவரே நான் சுகமாகணும்னு விரும்புறேன். உடனே இவர் சொல்றாரு, ஐயோ அது ஏங்க கேட்குறீங்க, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுங்க, 38 வருஷமா இதே இடத்துல நின்று இதே இடத்துல உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துன்னுக்கிறேன். தேவ தூதன் வரான், கலக்கிறான். சரி முதல்ல நான் போய் இறங்கலான்னு பார்த்தா எனக்கு முன்னாடி இன்னொருத்தன் இறங்கிடுறான். சரி என்னை யாராவது கொண்டு போய் தூக்கின்னு போய் விடுவாங்கன்னு பார்த்தா என்னை தூக்கின்னு போய் விடுறதுக்கு கூட யாருமே இல்லை. நான் என்ன பண்றது பாருங்க. மறுபடியும் அவன் பிரச்சனையை தான் பேசுறான். நம்மளோட நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்றோம், இது மாதிரி ஒரு அன்னைக்கு தேவதூதன் குளத்தை கலக்கணும்ல, இன்னைக்கு நான் கடவுளுடைய ஆவியானவர் மூலமாக கடவுளுடைய வார்த்தை எடுத்து நான் பேசும்பொழுது உங்களுடைய இருதயம் கொஞ்சம் கலக்கப்படுது, அரோஸ் ஆகிறது, அதாவது எழுப்புதல் அடையுது. ஒரு பெரிய ஒரு பெரிய வித்தியாசம் ஏற்பட ஆரம்பிக்குது. உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ ஆரம்பிக்கிறது. உடனே என்ன பண்ணும், முதல்ல என்ன பண்ணும், உள்ள யார் இறங்குறாங்க, முதல்ல விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். ஆமாங்க இவர் சொல்றதை நான் நம்புறேன், இவர் சொல்றதை நான் ஏற்றுக்கொள்றேன், கடவுளுடைய வார்த்தையில் அப்படிதான் இருக்கு, நான் ஏற்றுக்கொள்றேன், இதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே எவ்வளவு பெரிய வியாதிஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவாங்க. உங்க பிரச்சனை எதுன்னு நமக்கு ஒன்றும் பெரிய விஷயமே, அதை பெருசா பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீ கூட நான் சொல்றேன், இன்னைக்கு நல்ல இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு கீழே இறங்கும் பொழுது பழைய மாதிரியே பேசக்கூடாது. என்னங்க பண்ணுறது, எவ்வளோ பண பிரச்சனைங்க, இதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறேன் நான். இன்னும் கூட எனக்கு இந்த பண பிரச்சனை போன பாடு காணும், இந்த வலி இன்னும் என் சரீரத்தில் இருக்கு. உள்ள யாரு இருக்குது, பெரியவர் இருக்கிறார். இந்த வலியை காட்டிலும் வேதனையை காட்டிலும் வியாதியை காட்டிலும் பெரியவர் உள்ள இருக்கிறாரு. இந்த பண பிரச்சனையை நிமிஷத்தில் தொலைச்சி கட்டுறவர் உள்ள இருக்கிறாரு. ஆனால் நம்ம சொல்றோம், என்ன அங்கே பண்றது, குடும்ப பிரச்சனை, மனைவி சரியில்லை, வாய் ரொம்ப சும்மா இருக்க முடியல, என் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது, நானும் ஏதாவது ஒன்று பேசிடுறேன், ஒரே சண்டை, பொழுது விஞ்சா பொழுது போனால் வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குங்க, ஒரே பிரச்சனையாக இருக்குங்க, பணம் இல்லைங்க. இப்படியே பேசக்கூடாது. இப்போ மாறணும், எல்லாமே மாறணும். ஏன்னா 40 வருஷம் செயல்படாத இந்த ஒருத்தனை பார்த்து
பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா உள்ள ஒருத்தர் வந்துட்டாருன்ற ஒரு பெரிய விசுவாசம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? மீதி பேர்ல என்னாச்சு? நல்லா கையா தூக்குங்களேன். உங்களுக்குள்ள வந்திருக்கிறார் இல்லையா? அவர் பெரியவர் வந்திருக்கிறார்ல. இப்ப என்ன பண்ண? பேச்சு மாறணும். இப்ப என்ன பண்ணணும்? பேதரும் ஏன் வேணும்? அவங்ககிட்ட போய் எவ்வளவு வருஷமா நீ உட்காந்துக்கிறப்பா, பிச்சை எடுக்கிறிய, ஒரு நாளைக்கு எவ்வளவு வருது? கலெக்ஷன் நல்லா வருதா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமைனா கொஞ்சம் வரும், நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவாங்க. வெள்ளிக்கிழமை யாருமே வர்றது இல்லைங்க, பிரேயர் வைக்கிறாங்க, யாரும் வர்றது கிடையாது. அதனால கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியா. இப்படி போயிருந்தா என்ன ஆயிருக்குது பாருங்க. பேதருக்கும் யோவானுக்கும் ஒண்ணு நல்லா வழங்கிடுச்சு. உள்ள இருக்கிற சக்தி, உள்ள இருக்கிற வல்லமை எதை வேணா மாற்றக்கூடிய ஒரு வல்லமையா இருக்குது. ஆகவே நான் என்ன பண்ண போறேன்? இதை பேச போறேன். இவன் ஒருவேளை 40 வருஷமா எழுந்து நடக்க முடியாம இருக்கலாம், ஆனா நான் பேசினா இவன் நடப்பான் கண்டிப்பா. ஏன்னா உள்ள இருக்கிற ஆவியானவர் அவ்வளவு பெரிய வல்லமையின் ஆவியானவர். உள்ள இருக்கிற ஆவியானவர் தெய்வீக எனர்ஜியை கொண்டு வந்து அவனுக்குள்ள புகுத்தி நடக்க வைப்பார்ன்றத விசுவாசம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க விசுவாசிக்கணும். உள்ள ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் சொன்னாருங்க, ஆமா இதை நான் விசுவாசிக்கிறேன். உள்ள ஒருத்தர் வந்துட்டாரு. இந்த வியாதி ஒரு பெரிய விஷயமே இல்லை. இவ்வளவு நாள் நான் தப்பு தப்பா பேசி நின்றேன். இவ்வளவு நாள் என்னென்னத்தையோ தேய்ச்சி நின்ற போட்டு, இவ்வளவு நாள் என்னென்னத்தையோ உள்ள எடுத்து நின்றேன். ஆனா இன்னைக்கு விளங்கிடுச்சு, இது எத்தனை வருஷம் தான் எனக்கு என்ன ஆகுது? இப்ப உள்ளகரவர் எவ்வளவு பெரியவர்ன்றதை நான் பேச போறேன். இயேசுவின் நாமத்தினால என் சரீரமே, என்னுடைய இருதயமே நீ சரியாகு. நீ நல்லா துடிக்க ஆரம்பி. என்னோட நுரையீரலே நல்லா சுவாசிக்க ஆரம்பி. என்னுடைய கிட்னியை நீ நல்லா செயல்படு. என்னுடைய லிவரே இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுறேன், நீ நல்லா செயல்படு. என்னுடைய குடலே நீ இயேசுவின் நாமத்தினால் நல்லா செயல்படுன்னு வாயை திறந்து சொல்லும்போது, அன்னைக்கு அவ்வளோ வருஷம் வந்து எழுந்து நடக்க முடியாத எப்படி எழுந்து நடந்தானோ, நீங்க சொல்லும்போது அதே மாதிரி நடக்கும். எப்படி உள்ள ஒருவேளை எதுவும் செயல்படாம இருந்திருக்கலாம், ஆனா இப்பத்திலிருந்து செயல்பட ஆரம்பிக்க. ஏன்னா டிவைன் எனர்ஜி உங்க வார்த்தை மூலமா உள்ள போக ஆரம்பிக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ண ஆரம்பிக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் செழிப்பை உண்டு பண்ண ஆரம்பிக்கிறது. உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறீங்க. நீங்க இப்ப மனதை மாற்றிக்கொண்டு வாயை திறந்து இந்த தெய்வீக எனர்ஜியை கட்டவிழ்க்கணும், சொல்ல ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் சொல்லுங்க, எனக்கு நல்லா விளங்கிச்சு, இனிமேல் நான் சொல்லுவேன். என் கஷ்டத்தையே நான் சொல்ல போறது, என் வாயை திறந்து என் கஷ்டத்தை பத்தி நான் பேசவே போறது இல்லை. நான் என்ன பண்ண போறேன்? இந்த தெய்வீக எனர்ஜி எனக்குள்ள இருக்குன்னு நினைச்சு அதை விசுவாசிச்சு அதை அங்கீகரிச்சு நான் பேச போறேன். இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்னும் இல்லாம போகுது. இதுக்கு போய் நான் இவ்வளவு பயந்துட்டு இருந்தேன். நான் என் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது, என் வாழ்க்கை செழிப்பா இருக்கும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். என்ன பண்ணணும்னா அதை பார்த்து பேசணும் நம்ம. ஏன்? உள்ள அவ்வளோ கிருபை இருக்கு. இந்த கிருபை நம்மள வாழ வைக்கிற கிருபையா இருக்காது. தெய்வீக ஆற்றலையும் சக்தியும் தெய்வீக வல்லமையும் நமக்குள்ள கொண்டு வருகிறது. தெய்வீக உதவிகளை நம்மளை தேடி வர செய்து, நாம எங்க இருக்கிறோமோ அங்க தேடி வர செய்து. பாருங்க, இது தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் அவங்க எல்லாம் வந்து கூப்பிட்டு பயமுறுத்துகிறார்கள். பயங்கரமா இனிமேல் இந்த நாமத்தை பத்தி என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா அவங்கள பயமுறுத்தினார்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 17ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பிசாசு என்ன பண்றான்? இயேசுவை பெருசா காட்டுறதுக்கு பதில் வியாதியை பெருசா காட்டுறான், பயமுறுத்துறான், டாக்டர் மூலமா என்னென்னமோ சொல்ல வைக்கிறான். இயேசுவை பெருசா காட்டுறதுக்கு பதில் உங்களுடைய நஷ்டத்தை பெருசா காட்டுறான். இயேசுவையும் ஆவியானவரையும் பெருசா காட்டுறதுக்கு பதில் உங்களுடைய குடும்ப சண்டைய பிரச்சனையை பெருசா காட்ட ஆரம்பிக்கிறான். இயேசுவை பெருசா காட்டுறதுக்கு பதில் பிசாசு என்ன பண்றான்? இங்க பாரு, உன் குடும்பம் எவ்வளவு சீரழிஞ்சு போய் கிடக்குது, உன் பொருளாதாரம் எவ்வளவு சீரழிஞ்சு போகுது, கையில 10 நயா பைசா கூட கிடையாது, நீ என்ன பண்ண போற? நீ எல்லாம் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன உனக்கு அருகதை இருக்குது? நீ எப்படி சொல்லலாம்? இவ்வளவு நாள் நீ சர்ச்சுக்கு போறியா? உனக்கு என்ன பண்ணார் இயேசு? பார்த்தீங்களா, இப்படி பொய்யா சொல்லி 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 பிரச்சனையை பெருசாக்கி பூதாகரமாக்கி பிரச்சனையை மட்டும் நம்ம நோக்கி பார்க்கும்படி செய்யறான். என்ன பண்றாங்க? பயமுறுத்துறாங்க. என்ன பயமுறுத்துறாங்க? பயமுறுத்தும்படி சொல்லி கொண்டு
21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகை ஒன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். பயமுறுத்துறாங்க. என்ன பயம்? இனிமேல் இந்த நாமத்தை பத்தி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. பிசாசுக்கு வேண்டியது அதுதான். இனிமேல் இந்த நாமத்தை பத்தி பேசக்கூடாது. இந்த நாமத்தில் வெற்றி இருக்குன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த நாமத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இந்த நாமத்தில் சுகம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இந்த நாமத்தில் ஒரு பெரிய செழிப்பு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இதை நான் பேசாம இருக்க முடியுமா? பேசலாம் வராதுங்க. பிசாசு பயமுறுத்துறான். உன் பிரச்சனையை பாரு, நீ போய் என்ன பண்ண போற? ஞாயிற்றுக்கிழமையும் வேலை செஞ்சா உனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் இல்லையா? அதுல கரண்ட் பில் கட்டலாமே, அதுல மளிகை சாமான் வாங்கலாமே. ஆனா நான் சொல்றேன், இங்க வந்தா படகு அமிழத்தக்கதாக வலை கிழியத்தக்கதாக வரும். எல்லாமே உங்களுடைய சரீரத்தில் பெரும் சுகம் உண்டாகும், நம்பிக்கை பிறக்கும், உள்ளத்தில் ஒரு பெரிய விசுவாசம் எழும்ப ஆரம்பிக்கும், உள்ளம் ஞான எழுப்புதல் அடையும். பிரச்சனை மேல இருக்கிற கண் எடுத்து கடவுள் மேல வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதுக்குதான் இங்க வர சொல்றது. உங்களை வரணும், நேரத்தோட வரணும், ஆராதனையில் கலந்து கொள்ளணும், நல்ல உற்சாகமா பாடல்களை பாடணும், பிரசங்கம் பண்ணும்போது நல்ல கையை தட்டணும். பயமுறுத்தின உடனே அவங்களுக்கு பாருங்க, மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு வேலையை செய்கிறாரு. அங்க 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 4:24. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனா இருக்கிறீர். இவர் எவ்வளோ பெரியவர்னு சொல்றாங்க. முதல்ல எல்லாம் ஒன்னா கூடி என்ன பண்ணலாம்? இப்போ பேசாம கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கலாமா? இவ்வளவு பயமுறுத்துறாங்களே, அடுத்த ஸ்டெப் அடிச்சு துவச்சிடுவாங்க போல இருக்குதே. பேசாம எல்லாத்தையும் கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கலாமா? இனிமேல் இந்த நாமத்தை பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி முடிவு எடுக்கல. உடனே என்ன பண்றாங்க, கடவுள் எவ்வளவு பெரியவர், இந்த மனுஷனை விட அவர் எவ்வளவு பெரியவர்ன்றத எண்ணிப்பாங்க. ஆண்டவரை, நீர் இந்த வானத்தையும் பூமியும் சமுத்திரத்திலும் அதில் உள்ள எல்லாவற்றையும் நீர் சிருஷ்டித்தீர். நீர் தான் சிருஷ்டித்திருக்கிறீர். நீர் ஒரு சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கிறீர். உண்டாக்கின தேவனா இருக்கு. 25ஆம் வசனம். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருத காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே வசனம்லாம் ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு வருது. இங்க இப்ப நடக்கிற இந்த சம்பவத்தோடு ஏற்கனவே தாவீது சொன்ன அந்த வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். நீர் தானே சொன்னீர் 2ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பாருன்னு சொல்லியிருக்கிறீரே. அதை இதோட ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். நான் சொல்றேன், அவர் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் முன்னாடி அவர் தீர்க்கதரிசனமா உரைச்சார். தாவீது எழுதி வச்சுக்கிறார் சங்கீதத்தை. இப்போ நடக்கிற சம்பவத்தோடு அவர் என்ன பண்றாங்க, இதாங்க இன்னைக்கு நடக்கிறத தான் அன்னைக்கு தாவீது எழுதி வச்சுக்கிறாரு. இப்ப நாங்க ஜெபிக்கிற இந்த ஜபத்தை கேட்டு இந்த வசனத்தை முழு தைரியத்தோட நாங்க சொல்றதுக்கு எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். இதெல்லாம் நடந்த பிறகுதான் அவர்கள் மேல பூரண கிருபை உண்டானது. ஜெபம் பண்ண போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைஞ்சு ஒரு பெரிய எர்த் குவைக்கங்க, ஒரு பூமி அதிர்ந்து பயங்கரமா, கூடியிருந்த இடம் அசைந்தது. எவ்வளவு பவர் பாருங்க, பயங்கரமான பவர் அவர்கள் மேல நான் சொல்றேன். இந்த கிருபைனாவே கடவுளுடைய பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி தான். சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் காட், ஸ்ட்ரென்த் ஆஃப் காட், டிவைன் எனர்ஜி ஆஃப் காட். The Holy Spirit brought into you the divine energy. தெய்வீக சக்தி உங்களுக்குள்ள கொண்டு வந்துடுறார். நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒருத்தர் கூட சாதாரணமான ஆள் கிடையாது. அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிற உள்ள பெரிய சக்தி இருக்கு. நான் சொல்றேன், நீங்க நினைச்ச எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும், எல்லாமே கரெக்டா நடக்க ஆரம்பிக்கும். என்ன பண்ணப்போ உள்ள உதவியை கேட்கணும். இவங்க கேட்டாங்கல்ல, ஆண்டவரே எங்களுக்கு முழு தைரியத்தை கொடுங்க, இந்த பிசினஸ்ல ஸ்டெப் இன் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு முழு தைரியத்தை கொடுங்க. இவ்வளோ பெரிய ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான தருணம் ஆண்டவரே. இதில் நான் ஸ்டெப் இன் பண்ண போறேன், இதில் நான் ஒரு அடி எடுத்து வைக்க போறேன், இது சரியா வரணும், இதை நான் எடுத்து வைக்கிறேன், இதில் நல்லா வரணும் ஆண்டவரே, இதில் பெரிய லாபத்தை ஈட்டணும், பெரிய நான் நினைக்கிற கனவுகளை தரிசனத்தை நான் கொண்டு அடையணும், என்னுடைய விருப்பம் இங்க நிறைவேறணும், எனக்கு அதுக்கு உம்முடைய உதவி வேணும், உம்முடைய ஞானம் வேணும், உம்முடைய
ஒத்தாசை வேணும், எல்லாம் உள்ள இருக்குது, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொல்றேன், கண்டிப்பா அந்த கிருபை உங்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும். ஆமென். நிச்சயமா உள்ள கேளுங்க. உள்ள கேட்டீங்கன்னா உள்ள இருந்து உதவி உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். வெளியே வாழ்க்கை நல்லா இருக்க, நல்ல பிரமாதமா போக ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, அந்த கிருபை எங்க இருக்கு? எல்லார் மேலும் இருந்தது, உங்க மேலேயும் இருக்குது. சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த கிருபை இருக்கு. கிருபை என்னன்னா தெய்வீக சக்தி உள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்திருக்கிறார். இதை ஒரு நாளும் மறந்து போகாதீர்கள். உள்ள இருக்கிறவர் பெரியவர், வெளியே இருக்கிற எல்லாத்தையும் காட்டலாம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நான் சொல்றேன், இந்த கிருபை உங்களை வாழ வைக்கும், உங்களை ஏராளம் தாராளத்தில் வாழ வைக்கும், வாழ்க்கையை செழிப்பாக்கும், ஆசீர்வாதமாக நிச்சயமாக மாற்றும். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதல்ல நம்ம ஜெபிப்போம், ஜெபித்து முடிப்போம். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம இந்த திருவிருந்து ஆராதனை நடத்துவோம். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய தெய்வீக சக்தியையும் வல்லமையும் எங்களுக்குள்ளே நீர் கொண்டு வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களால் எத்தனை வருஷம் முடியாமல் இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு முடியும்படி செய்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நீர் தந்திருக்கிறீர், ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, குடும்ப பிரச்சனைகளை சரியாக்குகிறீர். ஆண்டவர், வியாபாரத்தில் தொழிலில் பெரிய லாபத்தை எடுக்கிறதுக்கு அந்த நுணுக்கங்களை நீர் கற்றுத்தருகிறீர். ஆண்டவரே, எங்களை எடுத்து வருகிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே ஒன்றும் இல்லாமல் செய்வதற்குரிய வல்லமை எங்களுக்கு உள்ளவே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, சத்தியத்தை கேட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய தெய்வீக சக்தி அவர்களுக்குள்ளே இன்றைக்கிலிருந்து வேலை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். அதை நம்பி விசுவாசித்து உள்ளிருந்து வழிகாட்டுதலையும் சக்தியையும் வல்லமையும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அந்த வழியை காண்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், வார்த்தையை அவர்கள் மதிக்கட்டும், அங்கீகரிக்கட்டும். ஆண்டவர், நேரத்தோடு சபைக்கு வரட்டும், சத்தியத்தை கேட்கட்டும், ஆராதனையிலே பங்கு பெறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய வாழ்க்கையில நீர் வல்லமையாக கிரியை நடப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஒரே ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம், கடைசி பேஜுக்கு வாங்க. 22ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். இப்போ நம்ம திருவிருந்து ஆராதனைக்கு நாம் வந்திருக்கிறோம். நமக்கு முன்னாடி அப்பமும் ரசமும் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிட்கப்பட்ட சரீரத்துக்கும் சிந்தப்பட்ட இரத்தத்திற்கும் அடையாளமாக இருக்கிறது. இதில் பங்கு கொள்ளும்படி எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். நீங்கள் யாரை வேணா இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசுவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த திருவிருந்திலே நீங்கள் பங்கு கொள்ள முடியும். அது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள, நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். இந்த ஜீவ தண்ணீர் உள்ள, அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். நல்லா சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானோரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். நல்லா கவனிங்க, ஜீவ விருட்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஜீவ தண்ணீர் அதை அண்டர்லைன் பண்ணணும். ஜீவ விருட்சம் அதை அண்டர்லைன் பண்ணணும். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். அதாவது ஒரு நதி இருக்கு, அது எப்படி இருக்கு? பளிங்கு போல தெளிவா இருக்கு. அந்த நதியில தண்ணி இருக்கு. என்ன தண்ணி? சாதா தண்ணி இல்லை, அது ஜீவ தண்ணீர். அந்த நதி வந்து சுத்தமான ஒரு நதியா இருக்குது. எங்க இருந்து வருது? தேவனும் ஆட்டுக்குட்டியானோரும். ஆட்டுக்குட்டியானவர்னா இயேசு கிறிஸ்து, பிதாவாகி தேவன், இயேசு கிறிஸ்து, 2 பேர். அவர்கள் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். இந்த நதி ஜீவ தண்ணீர் உள்ள நதி. என்ன தெரியுங்களா? முதல்ல இந்த தண்ணீர் உள்ள நதிகள் அங்கிருந்து புறப்பட்டு வருது. 2ஆம் வசனம் சொல்லுது, நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானோரும் இருக்கிற
சிங்காசனம் அதில் இருக்கும். அப்போ இங்க ஒரு சுத்தமான நதி, தெளிந்த நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற இடத்துல இருந்து புறப்பட்டு வருகிறது. அந்த நதி ஓடுற அந்த கரை ரெண்டு பக்கத்திலும் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கு. அந்த மரங்கள்ல இலைகள் இருக்கு, பழங்கள் இருக்கு. மாசம் மாசம் அது கனி தரும். அப்புறம் அந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலை அது ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவர்கள், சோமாவரத்துக்கு ஏதுவானவர்கள். இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி என்னது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, யோவான் சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38, 39 வசனத்தை வாசிக்கிறேன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். நல்ல கவனிங்க. அது பளிங்க போல தெளிவான சுத்தமான நதி. எகிறது? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து வருகிறது. அந்த நதி என்ன நதி? ஜீவ தண்ணீர் உள்ள நதி. அந்த நதியை பத்தி தான் இங்க சொல்றாரு 38ஆம் வசனத்துல. அவர் விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அந்த நதி தான் இந்த நதி. எந்த நதி? அடுத்த வசனம் சொல்லுது, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகும் ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினாலே பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படவில்லை. இது இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. இப்போ அவரெல்லாம் முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் என்ன பண்றாங்க? சிங்காசனத்தில் விட்டு இருக்காங்க. அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்பிட்டாரு. அதாவது ஜீவ தண்ணீர் உள்ள பளிங்க போல தெளிந்த நதி என்ன பண்ணிட்டாரு? அமிச்சிட்டாரு. எங்க இருக்குது அந்த நதி? எங்க இருக்கு? விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்குது. அங்கிருந்து வந்துச்சு. எங்க வந்துக்குதுன்னு இங்க வந்துக்குது. ஆமென். இங்க வந்திருக்குது. சும்மா வரல. ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருது, அவருடைய சரீரம் பிற்கப்பட்டிருக்குது. அது மூலமா அவர் மகிமைப்பட்டிருக்கிறார். அதனால அந்த நதி அங்கிருந்து புறப்பட்டு இப்போ நம்முடைய உள்ளத்து உள்ள வந்தாச்சு. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற நதி வந்தாச்சு. இந்த நதி பாயிற இடமெல்லாம் ஒரு பெரிய பெரிய விருட்சங்கள் இருக்கு, ரெண்டு கரையிலையும். அந்த விருட்சத்துல 12 மாதமா கனிகளை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அந்த இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதோ இருக்கும். இயேசு இதெல்லாம் பண்ணி முடிச்சார் பாருங்க. மனு வர்க்கத்தினுடைய பாவம் சாபத்திற்காக, வியாதிக்காக அவர் கல்வாரி சிலுவிலே சரீரத்தை பிற்கும்படி ஒப்பு கொடுத்து விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி அந்த நதியை இங்க பாய வச்சிருக்கிறார். அந்த நதி இங்க பாஞ்சுன்னு இருக்குது, எனக்குள்ள பாஞ்சுன்னு இருக்கு, உங்களுக்குள்ள பாயுது. அந்த நதி ஜீவ தண்ணீர் உள்ள நதி உள்ளதான் இருக்குங்க. நம்ம எல்லாமே வெளியே பார்த்துட்டு இருக்கிறோம். இல்ல உள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதி பாய்ந்து கொண்டு இருக்கிறது. நான் சொல்றேன், அதனுடைய இலைகள் நதி இருக்கட்டும், அந்த நதி ஓடுறது மூலமா ஓரத்தில் வந்த விருட்சம், அந்த விருட்சத்தில் இருக்கிற இலைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய. அப்ப இந்த விருட்சம் என்னது? ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர் உள்ள அவரு வந்துட்டாரு. அப்ப ஜீவ விருட்சம் என்ன? அதுல இருந்த இலை என்ன? இப்போ நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். நல்ல கவனிங்க. இயேசு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்க போயிட்டு சிங்காசனத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை ஜீவ தண்ணீர் உள்ள நதி அனுப்பிச்சிட்டாரு. இப்ப அவர் நம்முடைய இருதயத்துல நம்ம விசுவாசிக்கிறோம். உள்ள அந்த நதி பாஞ்சிட்டே இருக்குது. இப்ப என்ன பண்ணும்? ஜீவ விருட்சத்தை புசிக்கணும், அந்த இலையை புசிக்கணும்னா நாவு நல்லா இருக்கணும். ஆரோக்கியமுள்ள நாவு என்ன பண்ணும்? இந்த நாவை வச்சு நல்லா பேசணும். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவர் ஜீவ தண்ணீர் உள்ள நதியா இருக்கிறாரு. ஏன் நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவர் என்னுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வராரு. அதனால என் சரீரம் முழுக்க சுத்தமா இருக்குது, என் சரீரம் முழுக்க ஆரோக்கியம் அடையும். எந்த வியாதி இருந்தாலும் சரி, இந்த ஜீவ தண்ணீர் அதை சரிப்படுத்தும், அந்த விருட்சம் அதை சரிப்படுத்தும். வாயை திறந்து நல்ல அந்த நாவு, ஆரோக்கியமான நாவுல பேசணும். ஆனா பாருங்க, ஆவியின் மாறுபாடோ நாவின் மாறுபாடோ மாத்தி பேசுறேன்னு வச்சுங்க. ஆமாங்க இயேசு விசுவாசிக்கிறேன், ஐயோயோ இங்க வலிக்குது. ஆமாங்க ஆவியானவர் விசுவாசிக்கிறேன், ஐயோயோ இந்த வலி போகவே மாட்டேங்குது. ஆமாங்க ஆவியானவர் எனக்குள்ள ஜீவ தண்ணீரே இருக்கிறாரு, ஐயோயோ அப்பா வயிறு வலிக்குதே ரொம்ப.
இப்படி மாறுபடி பேசிட்டு இருந்தீங்கன்னா அது ஆவியை நொறுக்கும். இவர் இவ்வளோ பண்ணி வச்சு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். நான் சொல்கிறேன், அவர் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து பரலோக பாதாளத்தையும் பிசாசையும் ஜெயித்து பரலோகத்துக்கு ஏறி போய் பிதாவின் வலது பரிசத்தில் சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து நம்மளுக்காக அந்த ஜீவ நதி அனுப்பிச்சிட்டாரு. இப்போ உள்ள வந்துட்டார். ஜீவ நதியும் உள்ள ஓடி நிற்கு. இப்போ எங்க ஓடுது? நம்ம எல்லாருக்குள்ள ஓடுது ஜீவ நதி. அந்த நதி ஒரு பெரிய ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறது. வேற உங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம பார்த்தோமே பேதுரு யோவான், அந்த ஆரோக்கியத்தை ஆரோக்கியம் இல்லாத ஆட்களுக்கும் கொடுக்குறாங்க. நான் சொல்றேன், நீங்களே சுகமாக்கும் வல்லமையை உள்ள வச்சிருக்கீங்க. உங்களுக்குள்ள அந்த ஜீவ நதி இருக்கு. இந்த ஜீவ விருட்சத்தை நல்லா யூஸ் பண்ணணும். இது என்னது? ஆரோக்கியமுள்ள நாவாக மாறணும். அப்போதான் அந்த ஜீவ விருட்சமா இருக்கும். ஆரோக்கியமுள்ள நாவனா நம்ம சொல்லணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வந்துக்கிறார், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் ஜீவ தண்ணீரா இருக்கிறார், நல்ல நதியா இருக்கிறார், தெளிந்த நதியா இருக்கிறார், பளிங்கு கோப்பா இருக்கிறார், ஜீவ தண்ணீரா இருக்கிறார். இந்த நாவாகிய ஆரோக்கியமான நாவை வச்சு ஜீவ விருட்சத்தை போல நான் பேசுவேன். அவர் எனக்குள்ள சுகத்தை உண்டு பண்றார், வெற்றி உண்டு பண்ணுகிறார், மகிமை கொண்டு வருகிறார், அவருடைய ஜீவன் எனக்குள்ள பிறப்பிக்கிறார். அந்த நதி ஓடுற இடத்துல எங்கேயுமே வியாதி கிடையாது. சுகம், ஆரோக்கியம், வெற்றி, விடுதலை, மன்னிப்பு, மகிமை, ஆசீர்வாதம், இதெல்லாமே இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதில் பங்கு கொள்ளும் போது இது எல்லாத்திலுமே நம்ம பங்கு கொள்கிறோம். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம் முதலாவது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பரிமாறுவார்கள், எல்லாரையும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. பிற்பாடு நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அனுசரிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மண்டே நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான ஆண்டவரே தீர்வு இருந்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக சிந்தப்பட்ட முடிய விலையேற பெற்ற ரத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை எங்களை பாவங்களற கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நிற்க வைத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்காக பிற்கப்பட்டிருக்கிற நம்முடைய சரீரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த சரீரத்தின் மூலமாக நீர் எங்களுக்காக சரீர சுகத்தை, ஆரோக்கியத்தை ஆண்டவரை சம்பாதிச்சு வச்சிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை, இதில் நாங்கள் பங்கு கொள்ளும் பொழுது வெறுமனே இந்த அப்பத்திலும் ரசத்திலும் மாத்திரமல்ல, நீர் எங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற சகலவிதமான ஆசீர்வாதங்களின் நன்மைகளில் நாங்கள் பங்கடைய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நம்மை அவரும் எழுந்து நிற்போம்.
நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த திருவிருந்து ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பிற்கப்பட்டிருக்கிற உம்முடைய சரீரத்துக்காக உமக்கு நன்றி. எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரத்தம் எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்தமாக்கி இருக்கிறதுக்காக ஆண்டவரே, பிற்கப்பட்ட உம்முடைய சரீரம் எங்களுடைய சரீரத்தில் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர்மையான திராட்சை செடி நாங்கள் கொடிகள் ஆண்டவரே. செடியில எப்படிப்பட்ட சுகமும் ஆரோக்கியமும் பலனும் ஆசீர்வாதமும் ஜீவனும் இருக்கிறதோ அதே போல அதே சக்தியும் வல்லமையும் ஆண்டவரே கொடிகளுக்குள்ளும் எங்களுக்குள்ளும் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இந்த திருவிருந்திலே பங்கு கொண்டது நிமித்தமாக ஆண்டவரே, உம்முடையதெல்லாம் எங்களுடையதா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவம், எங்களுடைய வெட்கம், எங்களுடைய அவமானம், எங்களுடைய நிந்தை, எங்களுடைய தரித்திரம், எங்களுடைய வியாதி, எங்களுடைய பாவம் எல்லாம் உம்முடையதா இருக்கிறது. உம்முடைய சுகமும் நீதியும் பரிசுத்தமும் ஆண்டவரே ஜீவனும் வல்லமையும் ஆற்றலும் வலிமையும் எங்களுடையதாய் மாறி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் இந்த சுகத்திலும் ஜீவனிலும் வல்லமையிலும் வாழ அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி ஒத்தாசை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்தவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.